சின்ன வயதில் இருந்து நம்ம பாம்பை பார்க்கும்போது பயங்கரமாக பயந்துருப்போம். அதோடைய அளவாக இருக்கட்டும், அதை பற்றின படங்களை நம்ம பார்க்கும்போது கூட நமக்கே பெரிய வியப்பாகவும் ஒரு பயத்தை தான் கிளப்போம். இப்போது நீங்கள் நிறைய அனகொண்டா பாம்பை பற்றி நிறைய வீடியோக்களில் நீங்கள் ஆன்லைன்லேயோ அப்படி இல்லைன்னா சோசியல் மீடியாவிலையோ அப்பப்போ பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் இந்த பாம்புகளை விட பயங்கர பெருசாக ஒரு பாம்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, சரியாக 60 மில்லியன் வருடத்திற்கு முன்னாடி ஒரு பெரிய ராட்சச பாம்பு இந்த பூமியில் வாழ்ந்ததா ஆராய்ச்சியாளர்கள் 2004 கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு அலசி ஆராய போகிறோம். வாங்க, அது என்ன பாம்பு, அது எப்படி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத தெளிவாக இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா சவுத் அமெரிக்காவில் இருக்கிற கொலம்பியா அப்படின்ற ஒரு நாட்டில் உள்ள யூனிவர்சிட்டியில் ஃபெபானியா அப்படின்ற ஒரு பையன் தொல்பொருள் ஆராய்ச்சி சம்பந்தமாக ஒரு படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்காரு. எந்த பையன் தன்னுடைய ப்ராஜெக்ட் சம்பந்தமான விஷயங்களில் லைவாக போயிட்டு ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக அதே கொலம்பியா நாட்டில் செரோஜன் அப்படின்ற பகுதியில் உள்ள மிகப்பெரிய ஒரு நிலக்கரி சுரங்கத்துக்கு போயிட்டு தன்னுடைய ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருக்காரு. அப்படி அந்த பையன் ரொம்பவே சின்சியராக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு ஒரு பாறை மேலே ஏதோ வளைந்து நெளிந்து போகிற மாதிரியான ஒரு பொருள் ஒன்று கிடச்சிருந்துருக்கு. என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொருளை தோண்டி எடுத்துக்கொண்டு தன்னுடைய ப்ரொஃபஸரான கார்லோஸ் கிட்ட காட்டுறாரு. ப்ரொஃபஸரும் அதை வாங்கி பார்த்துட்டு இது ஏதோ விலங்குகளுடைய எலும்பு துண்டு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த எலும்பு துண்டு அவரை நல்லா உத்து பார்க்கும்போது தான் முன்னொரு காலத்தில் வாழ்ந்த ஏதாவது முதலைகளுடைய எலும்பு துண்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் கூட இருக்கிற மற்ற ப்ரொஃபஸர்கள் கிட்டையுமே இந்த எலும்பு துண்டை காட்டி இருந்திருக்காரு. அவர்களுமே இதை பார்த்துட்டு இந்த எலும்பு துண்டு பல மில்லியன் வருடத்திற்கு முன்னாடி வாழ்ந்த மாதிரி தெரியுது, இதனால நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா 2004 வாக்கில் இந்த யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு டீம் அந்த நிலக்கரி சுரங்கத்துக்கு போயிட்டு நிறைய இடங்கள்ல தொல்பொருள் ஆராய்ச்சியில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய அந்த தீவிர சோதனையின் மூலிமா நிறைய எலும்புகள்லாம் அங்கே இருந்து கிடைச்ச எலும்புகளை ஒன்றா வச்சு பார்க்கும்போது இது முதலையுடைய எலும்பு மாதிரி தெரியல. பல மில்லியன் வருடத்திற்கு முன்னாடி வாழ்ந்த ஏதோ ஒரு ராட்சச விலங்குகளுடைய எலும்பாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் தொடர்ந்து அந்த சோதனைகளில் அவர்கள் ஈடுபட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அங்கே இருந்து எலும்புகள் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அதை பார்ப்பதற்கு ஒரு அனகொண்டாவுடைய முதுகு எலும்பு மாதிரி தெரிஞ்சிருந்திருக்கு. இதனால இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற அனகொண்டாவுடைய எலும்பு துண்டை செக் பண்ணி பார்க்கும்போது அதை விட பயங்கர பெருசாக இருந்திருக்கு. இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு இந்த எலும்பு பெருசாக இருக்குது அப்படிங்கிறது. இதனால் ஆராய்ச்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பல மில்லியன் வருடத்திற்கு முன்னாடி ஒரு ராட்சச பாம்பு இங்கே வாழ்ந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அங்கே கிடைச்ச எலும்புகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு லேபில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல தான் தற்போதைக்கு இருக்கிற அனகொண்டா பாம்பை விட பல மடங்கு ஒரு பெரிய பாம்பு 60 மில்லியன் வருடத்திற்கு முன்னாடி இங்கே வாழ்ந்திருக்கு அப்படிங்கிறத சரியான ஆதாரத்தோட ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி 60 மில்லியன் வருடத்திற்கு முன்னாடி வாழ்ந்த அந்த பாம்புக்கு டைட்டானோபாவா அப்படின்ற பெயரை வைக்கிறாங்க. இதோடைய எலும்புகள் எல்லாம் சோதனை பண்ணி பார்த்ததுல இதுக்கு எந்த ஒரு விஷத்தன்மையுமே கிடையாது, ஏன் விஷப்பையு கூட இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதே சமயம் அதோடைய அளவுகள்லாம் வச்சு பார்த்தபோது கிட்டத்தட்ட 1135 கிலோ கிட்ட இருக்கலாம், 47 அடி தூரம் கிட்ட வளர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எவ்வளவு பெரிய ராட்சசமான ஒரு பாம்பா இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. பாம்புடைய பற்கள் மட்டும் பயங்கர கூர்மையாக இருந்திருக்கு, அதோடைய தாடை பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அந்த பாம்போடைய தாடை அதாவது அந்த ஜா லைன் அதோடைய உடம்பு கூட கனெக்ட் ஆகியிருந்திருக்கு. இதனால பயங்கர ஸ்ட்ராங்காகவும் ஒரு பெரிய சைஸில் வாயை திறக்கக்கூடிய அளவுக்கான ஒரு திறன் தான் இந்த பாம்புக்கு இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியும் அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த வகையான பாம்புகள் அதிக வெப்பநிலை உள்ள பகுதியில் மட்டும்தான் வாழ்ந்திருக்கும். ஆனாலுமே அந்த வெப்பநிலை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு பக்கத்தில் ஆறுகளோ ஏதாவது ஓடைகளோ இருந்தால் தன்னை ஈரப்பதத்தோட ஒரு நிலைமையில தான் அந்த பாம்பு வச்சுக்குமா. அதே சமயம் இந்த பாம்பு நிலத்தில் 27 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியதான். இந்த பாம்புகளுடைய மிகப்பெரிய பலமே அதோடைய உடல் தான். அந்த சமயத்தில் காட்டுக்கே இது ராஜாவாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகையான பாம்புகளில் ஆண் பாம்பை விட பெண் பாம்பு தான் பயங்கர பெருசாக இருக்கும். அதே சமயம் அப்படியே அந்த பெண் பாம்புகள் குட்டி போட்டாலுமே அதோடைய குட்டியோடைய நீளம் மட்டும் 3 அடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது கூடவே அந்த குட்டிகளை இந்த பாம்பு வளர்க்காதான். ஒருவேளை அந்த குட்டி பாம்புகள் ஏதாவது இறந்து போயிட்டா தாய் பாம்பே அதை சாப்பிட்டுடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இது கூடவே இந்த பெண் பாம்புகள் கிட்ட நெருங்கி வருவதற்கு ஆண் பாம்புகள்லாம் பயப்படுமா. எப்பெல்லாம் இனச்சேர்க்கை காலம் வருதோ அப்போ மட்டும்தான் இந்த ஆண் பாம்புகள் கூட இந்த பெண் பாம்புகள் இணையுமா. மற்றபடி இந்த பெண் பாம்புகள் பயங்கர ஸ்ட்ராங்காகவும் அந்த காட்டுக்கே ஒரு ராணி போல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு தாடை பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால பெரிய பெரிய முதலைகள், பெரிய பெரிய ஆமைகள், பெரிய பெரிய மீன்களை தான் தண்ணீரில் பயங்கரமா வேட்டையாடும். இதுக்கு தண்ணீரில் இருக்கிறதுக்கு தான் பயங்கரமா பிடிக்கும். பயங்கரமான ஒரு பவரும் பயங்கரமான ஒரு வேகமும் தண்ணீரில் இருக்கும்போது தான் இந்த பாம்புக்கே வருமா. இந்த பாம்புக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஷம்லாம் கிடையாது. ஆனால் அது கொடுக்குற அந்த அழுத்தத்திலேயே அந்த விலங்குகள் மூச்சு திணறி இறந்து போயிடும். ஒரு மனிதன் மேலே ஒரு பெரிய பாலம் விழுந்தால் எந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் இருக்குமோ அந்த ப்ரெஷரை விட பயங்கர ஒரு ப்ரெஷரை தான் இந்த பாம்பு கொடுக்குமா. அதே சமயம் ஒரு நாளைக்கு இது தனக்கு உணவாக 40 கிலோ மட்டும்தான் இறையை எடுத்துக்குமா. என்னதான் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற விலங்குகளோ இறையோ பெருசாக இருந்தாலுமே தன்னுடைய தாடை பெருசாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுனால அதை ஈஸியாக இந்த பாம்பு வேட்டையாடிடும். இது கூடவே 200க்கும் மேற்பட்ட பயங்கர ஷார்ப்பான பற்கள்லாம் இருக்கிறதுனால என்னதான் விஷத்தன்மை இல்லாமல் போயிருந்தாலும் கூட இந்த பற்களை வைத்து கூட ஈஸியாக மென்று முழுங்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இந்த பாம்பு எந்த அளவுக்கு ப்ரெஷரை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணி பார்த்ததில் கிட்டத்தட்ட 400 பவுண்ட் ஸ்கொயர் இன்ச் அளவுக்கு இந்த பாம்பு இறை மேலே ஒரு ப்ரெஷரை கொடுக்குமா. அடுத்தபடியாக பரிணாம ரீதியாக வெப்பமண்டலம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும்தான் இந்த மாதிரியான உயிரினங்கள் அதிகப்படியான அளவுக்கு வளரும். குளிர் பகுதிகளில் இதனால் வளர முடியாது. இதனால் வெப்பம் அதிகமாக இருக்கிற பகுதியான கொலம்பியா நாட்டில் இது வளர்ந்துருக்கலாம் அப்படின்னும், இதனால தான் இவை இந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கும் அப்படின்னும், இதோட மெட்டாபாலிசம் ரேட் வெப்பத்தால் தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னும், இந்த பாம்புகளுக்கு கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட முதுகெலும்புகள் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தங்களுடைய ஆராய்ச்சி மூலமா இந்த ஆராய்ச்சியாளர்கள் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இவ்வளோ பெரிய பாம்பு 60 மில்லியன் வருடத்திற்கு முன்னாடி வாழ்ந்ததா சொல்கிறேன், அப்போது கண்டிப்பாக டைனோசரும் அந்த சமயத்தில் இருந்துக்கும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. டைனோசர் இறந்து போய் 10 மில்லியன் வருடத்திற்கு பிறகு தான் இந்த வகையான பாம்புகளை உருவாகி இருக்கணும் அப்படின்னும், ஒருவேளை டைனோசர் இருக்கிற காலத்தில் இருந்திருந்தா கூட டைனோசருக்கு ஈக்குவலாகவே பயங்கர ஸ்ட்ரென்த் இந்த பாம்புக்கு இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா டைனோசர்கள்லேயே பெரிய டைனோசரான டீரெக்ஸ் அப்படின்ற அந்த டைனோசர் 40 அடி நீளமும் 13 அடி உயரமும் இருக்கும். கிட்டத்தட்ட 700 கிலோ கிட்ட எடை இருக்கும். நிலப்பகுதியில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அதனால் பயணிக்க முடியும். ஆனால் இந்த வகையான பாம்பு 47 அடி கிட்ட வளரும். அதே சமயம் 1000 கிலோக்கு மேலே அதோடைய எடை இருக்கும். பயங்கர ஷார்ப்பான பல்லு. இதனால் டைனோசரை கூட ஈஸியாக அது மேலே சுற்றி இறுக்கி தன்னுடைய ப்ரெஷரை கொடுத்து டைனோசரை கூட ஈஸியாக வேட்டையாடக்கூடிய திறன் இதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த வகையான ராட்சச பாம்பு அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற உயிரினங்களை எந்த அளவுக்கு வேட்டையாடி இருக்கும், எப்பேற்பட்ட ஒரு பயத்தை அங்கே இருக்கிற உயிர்களுக்கு கிளப்பியிருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. ஒருவேளை இந்த மாதிரியான பாம்புகள் தற்போதைய காலகட்டத்தில் இருந்திருந்தால் கண்டிப்பாக நமக்கு பெரிய சவாலாக தான் இருந்திருக்கும். நம்முடைய சாப்பாட்டிலையா இருக்கட்டும், உணவு சங்கிலி முறைகளில் பெரிய பாதிப்பையே இந்த பாம்புகள் உருவாக்கி இருக்கலாம். அப்படி இல்லைனா இது கூட போராடுறதே ஒரு பெரிய வேலையாகவும் கூட நமக்கு இருந்திருக்கும். இந்த பாம்பு மாதிரி பல அரிய வகை உயிரினங்கள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கலாம், இறந்து போயிருந்திருக்கலாம். அதோடைய தடயங்கள் கூட நமக்கு இப்போ வரைக்கும் கூட கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். கிடைச்ச அந்த பாம்புடைய எலும்பு துண்டுகள்லாம் வச்சு இந்த பாம்பு இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எலும்பு கூட உருவாக்கி ஃப்ளோரிடாவில் இருக்கிற ஒரு மியூசியத்தில் தற்போதைக்கு வச்சுருக்காங்க. மக்கள் நிறைய பேர் பார்த்ததுக்கு பிறகு தான் பல மில்லியன் வருடத்திற்கு முன்னாடி இப்படிலாம் கூட உயிரினங்கள் வாழ்ந்திருக்கா அப்படின்ற மாதிரி வாயை பிளந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய பாம்பு ஏன் இப்போதைக்கு உயிரோட இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு தோணலாம். அதற்கான காரணம் என்னன்னா, பூமியில் ஏற்பட்ட பருவநிலை மாற்றம் தான். பூமி அந்த சமயத்தில் ஒருவேளை பயங்கர ஹீட்டாக இருந்திருக்கலாம். இதனால் அந்த சமயத்தில் இந்த உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்போ இருந்திருக்கலாம். ஆனால் நாட்கள் நகர நகர அந்த உயிரினங்கள் வாழ்வதற்குண்டான வெப்பநிலை குறைஞ்சிக்கிட்டே வந்ததுனால அந்த உயிரினங்கள் மெல்ல மெல்லமாக அழிந்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இந்த வகையான பாம்புக்கு முன்னாடிலாம் இப்போ இருக்கிற அனகொண்டா பாம்புலாம் வெறும் கத்துக்குட்டி தான். பாம்புகளுக்கெல்லாம் அரசன், பாம்புகளின் தந்தை, ராட்சச பாம்பு அப்படின்னு கருதப்படுற இந்த டைட்டனோபா அப்படின்ற பாம்பை பற்றின பல விஷயங்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். நம்ம சேனலில் வீடியோஸ் ரிலீஸ் ஆனதுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இமிடியேட்டாக அங்கே அப்டேட் கொடுத்துருவேன். கண்டிப்பாக இங்கே உங்களால் வந்து பார்க்க முடியும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவத்தோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு.